ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். இன்றைய வீடியோ பதிவு ரொம்ப அற்புதமா இருக்க போது. இப்படி ஒரு மயிலின் காட்சி இது வரைக்கும் நீங்க யாருமே கண்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா முருகப்பெருமான் நிறைய இடத்துல மயில் ரூபமா நமக்கு எல்லாம் காட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா. ஆனா இப்படி ஒரு மயில் ரூபத்தின் வந்த காட்சியை இது வரைக்கும் யாருமே கண்டிருக்க மாட்டீங்க. ரொம்ப அசந்து மெய் சிலிர்க்கக்கூடிய ஒரு அற்புதத்தை தான் நம்ம எல்லாருமே பார்த்து தரிசனம் பண்ண போறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு அற்புதத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல. சரி, நம்ம நேரம் கடத்தாம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது போன்ற அற்புதமான வீடியோ பதிவுகள் உங்களை தேடி வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைய சின்ன தகவல் என்ன அப்படின்னா, ஒரு அம்மா போன் பண்ணி எனக்கு ரொம்ப உடம்பு முடியலமா, ஏதாவது ஒரு திருப்புகள் இருந்தா சொல்லுமா, நான் படிக்கிறேன் அப்படின்னாங்க. ஆனா எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னா, உடம்பு முடியாம இருக்கிறோம் அப்படின்னு. உடம்பு முடியும்னு சொல்றது என்னன்னா, எல்லாத்துக்குமே சுகர் பேஷண்ட்ல இருந்து ரொம்ப சளி பிடிச்சிருக்கு, ரொம்ப இருமலா இருக்கு, உடல்ல எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலுமே படிக்கக்கூடிய ஒரு திருப்புகள் அப்படின்னா இருமலு ரோக முயலகன் வாதம் அப்படின்னு ஆரம்பிக்கிற திருப்புகள் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம். தெரியாதவங்களுக்கு நான் முதல் அடியை கீழே நான் கொடுத்துடுறேன். அதை பார்த்து நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா நீங்க எப்படி படிக்கணும்ன்ற முதல் கொண்டு உங்களுக்கு வீடியோல வந்துரும்ன்றதுனால உங்களுக்கு முதல் வரியை நான் கொடுத்துடுறேன். இது எல்லா நோய்க்குமே பொருந்தும். அதை விட இன்னொரு ஒரு திருப்புகள் இருக்கு. அந்த திருப்புகள் அருணகிரிநாதருக்கு தொழுநோய் இருந்துச்சு இல்லையா, அப்பேற்பட்ட அந்த தொழுநோயை போக்கக்கூடிய ஒரு திருப்புகள். அந்த திருப்புகளுடைய முதல் அடியும் உங்களுக்கு கீழே கொடுத்துறேன். இதையுமே நீங்க சேர்த்து பாராயணம் பண்ணலாம். ஒரு அம்மா என்ன சொன்னாங்க, அவங்களுடைய குழந்தை ஆட்டிசம்ல பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைங்க. ரொம்ப கடினம் அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறது. அந்த குழந்தைங்களை பாத்துக்கிற தாய்மார்கள்லாம் பெரிய ஒரு வணக்கத்தையும் நன்றியும் சொல்லணும். ஏன்னா நீங்களாம் கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பெற்றோர்கள் நான் சொல்வேன். எதற்காகவுமே கவலைப்படாதீங்க. எல்லா குழந்தைங்களை விட உங்க குழந்தைங்க அறிவுல சிறந்து இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு டேலண்ட் இருக்கும். அது என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சு அவங்கள அந்த வழியில நீங்க கொண்டு போனீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு சிறந்த ஒரு குழந்தைய நீங்க உருவாக்கலாம். நீங்க நல்லபடியா உருவாக்குவீங்கன்றதுனால உங்க கையில அந்த மாதிரி ஒரு குழந்தைய கடவுள் கொடுத்திருக்காரு. எதற்காகவுமே நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, என் குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குமா, அந்த ஏதாவது ஒரு திருப்புகள் இருந்தா சொல்லுமா, நான் படிக்கிறேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஒரு குறைபாடே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிறவி பிணியின் காரணமா தான் குறைபாடு உள்ள குழந்தைங்களா பிறக்குது. அதனால பிறவி பிணியை போக்கக்கூடிய திருப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முதல் அடியை உங்களுக்கு கொடுத்துறேன். இந்த திருப்புகள் நீங்க படிச்சாலும் ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு தரும். தினம் ஒரு 11 முறை படிங்க. வேற எதுவுமே உங்களால படிக்க முடியல அப்படின்னாலும் தினம் ஒரு 11 முறை இந்த திருப்புகள் படிச்சுட்டே வர்றது ரொம்ப நல்லது. இன்று ஆடிப்பூரமும் கூட, அதாவது ஆடி மாதத்துல பூர நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைய நாளதான் நம்ம எல்லாரும் ஆடிப்பூரமாக கொண்டாடுகிறோம். இந்த நாள்ல ஆண்டாள் அவர்கள் பிறந்ததாகவும் ஐதீகமா இருக்கு. இந்த நாள்ல ஆதிபரா சக்தியானவளை நம்ம மனசார வழிபாடு செய்யும் போது வேண்டிய வரங்களை அவள் அருள்வாள். திருமண வரம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த நாள் ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை யாரும் தவற விடாதீங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு உங்களால முடிஞ்சு 1 டசனோ 2 டசனோ வாங்கிட்டு போய் அம்மாவோட பாதத்துல வச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுங்க. கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்க வீட்லயே கூட 1 டசன் வளையல் வாங்கிட்டு அம்மாவுக்கு அழகா மாலை கட்டி போட்டு அம்மா கிட்ட மனமுருக வேண்டிக்கோங்க. கண்டிப்பா அடுத்த வருடத்துக்குள்ள நீங்க வேண்டுதல் நிறைவேறும் என்பது ரொம்ப ஐதீகமா எல்லாரும் நம்ம பண்ணிட்டு வரோம் இல்லையா. நானுமே கூட எங்க வீட்டுக்கு மீனாட்சி தாயாருக்கு அழகா வளையல் கட்டி போட்டு அம்மாவுக்கு இன்னைக்கு பூஜையை ரொம்ப நிறைவா முடிச்சிட்டேன். சப்ஸ்கிரைபர் அகிலாமா வளையலா வாங்கி கொடுத்துட்டாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வராகி அம்மனுக்கு நீ கொடுத்துருமா அப்படின்னாங்க. அவங்களால வர முடியல அப்படின்னு நம்ம வெறும் வளையலா கொடுக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு அழகா இன்னைக்கு காலையில 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கடகடன்னு அழகா மாலையா கட்டிட்டேன். அம்மாவை கொண்டு போய் இன்னைக்கு மாலையை அவங்களுக்கு சாத்திட்டு வந்துடுறோம். எல்லாருக்காகவுமே நான் வேண்டிக்கிறேன். திருமணம் வரம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா அவங்க எல்லாருக்காகவுமே நான் வேண்டிக்கிறேன். கூடிய விரைவில் நல்ல செய்தியை நம்ம சேனல்ல நீங்க சொல்லதான் போறீங்க. இப்ப வேல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, தினம் 10 பேருக்கு வேல் கொடுத்து அவங்களுடைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேற்றைய வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா வேல் காலி ஆயிடுச்சுங்க, ஆர்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா கையில பாத்தீங்கன்னா ஒரு 15 வேல் மட்டும் இருந்தது. மொத்தம் எல்லா வேலும் வரட்டும் அதுக்கப்புறமா கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி, இருந்தாலும் அதுல 3 பேர் பாத்தீங்கன்னா குழந்தை வரதுக்காக வேண்டி கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நல்ல நாளா இருக்கேன்னு சொல்லி கொரியர் எழுதியாச்சு. அவங்களோட பேருமே ஆட் பண்றேன். கிட்டத்தட்ட 15 பேருக்கு இருந்த வேலை கொடுத்தாச்சு. அவங்களுடைய பேர் லிஸ்ட் நான் உங்க வீடியோல கொடுத்துட்றேன். சௌமியா திருவண்ணாமலை, தேவி பொன்னியம்மன்மேடு, கீதா மந்தவெளி, கோகிலா திருவாரூர், ரம்யா ஆரிக்கம்பட்டு, நிர்மலா திருச்சி, ரம்யா சாம்பவி பெங்களூர், நாதி வெங்கட் திருவண்ணாமலை, ஆலயத்தா பொன்னியம்மன்மேடு,
சரண்யா நாமக்கல், சுந்தரி மாரியப்பன் திருநெல்வேலி, சுதா வசந்தி எடப்பாளையம், சுகன்யா விழுப்புரம், வசந்தா அம்பலவாணன் காரைக்கால், ராதிகா செல்லமுத்து சென்னை. வேல் பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள், வேல் பெறப்போகின்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு சில நாட்கள் ஆகும், அதனால் மட்டும் கொஞ்சம் பொறுமையோடு காத்திருங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வேல் வரும். ஒரு வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் ஆணி இருந்து அதை ஒரு மருந்து போட்டதன் மூலயமா வந்து எனக்கு சரியாச்சு. அந்த மருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு கிடைச்சிது கடவுளோட அனுகிரகத்தால் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் இல்லையா. அந்த மருந்து என்னமா அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டாங்க. எல்லாருக்குமே வந்து நான் இமேஜஸ் அனுப்பிச்சேன். ஒரு சிலர் வந்து வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதில் பயன்படுத்தி அவங்களுக்கு குணமானவங்களும் நமக்கு வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, எனக்கு வந்து சரியா இருக்குமா, ரொம்ப நன்றிமா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க, சந்தோஷம். ஏன்னா அந்த வலி எப்படி இருக்கும்னு அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏதோ இந்த மருந்து போட்டு உங்களுக்கு கொஞ்சம் குணமாயிருக்குன்னு நான் கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு அம்மா நேற்றுக்கு தான் ஃபோன் பண்ணி வந்து அவங்களுடைய கணவருக்கு வந்து ஆணிக்கால் இருந்திருக்கு. அந்த மருந்து வாங்கி போட்டதன் மூலமா அவங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இதை பதிவாக ஒன்று சொல்லணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து வாங்கி போடலாமா வேண்டாமான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, இல்லை போட்டால் சரியாகுதோ இல்லையோ அப்படின்னு ஒரு டவுட்ல இருப்பீங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்றேங்க, ஒரு முறை முயற்சி செய்து பாருங்க. இன்னொன்னு தெளிவா சொல்லிடுறேன், அது வந்து முழுசா குணமாகுமா அப்படின்னா நமக்கு தொடர்ந்து கொஞ்ச நாள் போட்டு பார்க்கணும். சின்னதா, அதாவது ஆணிக்கால் இருந்து அதோட சைஸை பொறுத்து இருக்கு இல்லையா, சின்னதா இருக்குன்னா பரிபூர்ணமா குணமாயிடும். அதை மட்டும் நான் சொல்லிடுவேன். ரொம்ப நாளா ரொம்ப ஆழ்ந்து இருக்கு அப்படின்னா தொடர்ந்து ஒரு 2-3 பாட்டில் வந்து நீங்க வாங்கி போடுற மாதிரி வரும். அந்த மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா வந்து குணமாகிறது வழி இருக்கு. அதை விட முக்கியமா அந்த வலியிலிருந்து நீங்க குணமாயிடலாங்க. ரொம்ப 80% உங்களுக்கு வலி இல்லாம இருக்கும். அதை மட்டும் நான் சொல்றேன். இன்னும் ஒரு சிலர் கேட்காம இருக்கீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். சரிங்களா? அதை நீங்க வாங்கி போட்டீங்க, உங்களுக்கு சரியாயிடும். என்னுடைய வேல்மாறல் பூஜை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 47வது நாள். நாளையோட 48 நாள் விரத முறையானது முடிய போகுது. இந்த 48 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு 10 பேருக்கு நம்மளால ஆனது சாப்பாடு நம்ம கையால செஞ்சு கொண்டு போய் தானமா பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதோட இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், எனக்கு யூடியூப்ல இருந்து ஒரு வருமானம் வந்துச்சு. முதல் வருமானம் வந்தது ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வந்து வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. இந்த 2 வேண்டுதலையும் நிறைவேற்ற விதமா நாளைக்கு 48 நாள் முடியுதுன்றதுனால எங்க வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்க நம்ம கையால செஞ்சு கொண்டு போய் ஒரு 20 இல்ல 30 பேருக்கு வந்து சாப்பாடு வந்து நம்ம கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து நீங்க திருப்போரூர் கோயில் போகும்போது என்கிட்ட சொல்லுங்கக்கா அப்படின்னீங்க. அதனால சொல்றேன், நாளைக்கு ஒரு மாலை நேரமா வந்து போகணும். ஏன்னா மாலை நேரம் போறோன்றதுனால இரவு சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஃபன் மாதிரி செஞ்சு கொண்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லபடியா என்னுடைய விரதத்தை முடிச்சு முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்ற விதமா நாளைக்கு போய் நான் பார்க்க போறேன். இந்த வேல்மாறல்னு ஒரு பயணம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் முருகப்பெருமான திருப்போரூர் போய் பார்க்கவே இல்லை. வேல் வாங்கிட்டு வந்ததோட சரி, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நாளைக்கு தான் முதல் முறையா போய் பார்க்க போறேன். ரொம்ப பெரிய நன்றி சொல்ற விதமா வந்து அவருக்கு பார்த்துட்டு நம்மளால ஆனதை முடிஞ்சதை ஒரு 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்றேன். சரி, இப்ப நீங்க எல்லாரும் ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த அந்த அற்புதம் வாய்ந்த அந்த மயிலின் தரிசனம் என்ன அப்படின்னு பார்ப்போமா? தேவி சிஸ்டருக்கு நடந்த ஒரு அற்புதம் தான். இவங்களுக்கு ஏற்கனவே முருகப்பெருமான் நிறைய அதிசயம் பண்ணியிருக்காரு, நம்ம சேனல்ல கூட போட்டிருக்கோம். பாம்பின் ரூபத்துல கரெக்டா செவ்வாய் ஓரையில அவங்க வீட்டுக்கு வந்தார், கருணாகமா அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அவங்க அந்த சிஸ்டருக்கு நடந்ததுதான். ஆனா இப்ப வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்குன்றதுனால வேல்மாறல் பாராயணம் தினமும் பண்ணியிருக்காங்க. அதன் பண்ணதன் மூலமா அவங்க அப்பாவுக்கு வந்து பரிபூர்ணமா குணமாயிருக்கு. வேற ஏதோ இன்னொரு வேண்டுதல் இருக்குன்றதுனால திரும்பவும் அவங்க வந்து பூஜை ஆரம்பிச்சிருக்காங்க. வேல்மாறல் பூஜையை திரும்பவும் 48 நாள் செய்யணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் வந்து செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 10-15 நாட்கள் செஞ்சுட்டாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் ஓரா கரெக்டா 1:30 மணி இருக்குமா அவங்க வந்து பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பூஜை பண்ணி முடிச்சுட்டு எந்திரிச்சு வர்றதுக்கும் பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு அக்கா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் பழனிக்கு போயிருந்தேன், எந்தாமான்னு சொல்லி பஞ்சாமிர்தம் கொடுத்திருக்காங்க. வேல்மாறல் படிச்சாலே பஞ்சாமிர்தம் வரும். அது இப்ப எல்லாருமே வந்து அனுபவிச்சுட்டு இருக்கும். அதே போல நமக்கும் வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆசையா அவங்க சின்னதா ஒரு கிண்ணத்துல கொடுத்திருக்காங்க. அதை எடுத்து சாப்பிடலான்னு போகும்போது அதுல ஒரு பேரிச்சம்பழம் இருந்திருக்கு. தனியா தெரியுதே அப்படின்னு சொல்லி அவங்க அதை அப்படியே எடுத்திருக்காங்க. எடுத்து பார்த்தா அச்சல் அந்த பேரிச்சம்பழம் மயில் போலவே, மயிலின் ரூபத்துல அந்த மூக்கு கால் எல்லாமே வந்து அற்புதமா அச்சிட்டா மாதிரி ஒரு பேரிச்சம்பழத்துல போய் மயிலின் ரூபமா வந்திருக்கு. செவ்வாய் ஓரையில அதுவும் பூஜை முடிச்சுட்டு எந்திரிச்சு வராங்க. பழனியிலிருந்து வந்த பஞ்சாமிர்தம் எப்படி இருக்கும் பாருங்க. அதை அப்படியே அழகா அவங்க கையில எடுத்து வச்சு போட்டோவா எடுத்து அமைச்சிருக்காங்க. நான் பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறேன்.
எப்படி முருகா, எப்படி இப்படியெல்லாம் நீ பண்ண முடியுது? என்ன மாதிரியெல்லாம் அதிசயம் செய்து பக்தர்களை நீ மகிழ்ச்சியின் வெள்ளத்துல ஆழ்த்திக்கிட்டு இருக்கிற முருகா நீ அப்படின்னு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வாய் அடிச்சு போய் நின்ன. நீங்களும் அப்படிதான் நிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருந்துச்சு. நானுமே ரொம்ப மெய் சிலிர்த்து போயிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா முருகனின் அற்புத அதிசயங்கள் நம்ம கேட்க அந்த கண்ணார பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் அவ்வளோ ஒரு சந்தோஷமும் இருக்கு. இதை நான் எந்த அளவுக்கு உணர்ந்தனோ அதை அந்த அளவுக்கு நீங்களுமே உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவி சிஸ்டர் உண்மையிலே நீங்க ரொம்ப ரொம்ப லக்கி அப்படின்னு தான் சொல்லும். இந்த மாதிரி ஒரு அற்புத அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை ஒளிபரப்பு செய்யலாம். இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு திருப்பரூர் போயிட்டு அற்புதமான வீடியோ பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நாளைக்கு வியாழக்கிழமை, அதனால பாபாவோட வீடியோவும் வரும். அதனால அதையுமே பாருங்க. நாளன்னைக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை நம்ம திருப்பரூர் போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்த அனுபவத்தை ஒரு விளாகா போடுறேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். சத்தியமாவது சரவண பவவே.